ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இது ஒரு ரெக்வெஸ்டட் டாபிக், யூஎஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பண்ண போகிறேன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்ளம், இந்த சிச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு, ரீசன் என்ன போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த ஏஜ் குரூப் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இது அப்ளிகபிள் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இது ரிலேஷன்ஷிப், சிலருக்கு ரிலேட்டிவ்ஸ், ஸோ சிலருக்கு ஒர்க்கிங்கில். ஸோ சம்திங் இந்த தேர்ட் பார்ட்டி மூலயமா உங்களுக்கு என்ன இன்ட்ரப்ட் ஆகிட்டுருக்கு, எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு, உங்களுடைய எனர்ஜி, அவங்களுடைய எனர்ஜி அண்ட் ஃபைனலாக சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன ரீசன் ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெண்டு கார்ட். ஸோ உங்களுடைய எனர்ஜி, தேர்ட் பார்ட்டி ஆர் சிச்சுவேஷனுடைய எனர்ஜி அண்ட் ஃபைனலாக சொல்யூஷன், அட்வைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரீசன் பார்க்கலாம். உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன ப்ராப்ளம், என்ன தடையாக இருக்குது அப்படின்றது. கிரேட் ஃபார்ச்சூன் அண்டு தாட்ஸ் அப்படின்றது கன்ஃபர்மேஷனுக்காக நான் இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். சிலருக்கு இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த பர்சன் மூலயமா ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னு நினச்சிங்க. பட் ஒரு நடுவுலையே ஒரு ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த பர்சன் ஒரு ரிட்டன் இவங்க ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லை ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இவங்க மூலிமா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி வருதுங்க. எஸ், நீங்கள் இன்னும் இந்த பர்சன்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க மெசேஜ் மூலியமா. ஓகே, ஸோ ஒரு கால் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இன்னும் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜிஸ் தான். எதாவது இன்னும் நீங்கள் நம்பிட்டுருக்கீங்க இந்த பர்சன் காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது தெரியுது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லைஃப் விருப்பம் நிறைவேறாமல் இருக்க ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீசன் இது தான். இது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களுடைய எனர்ஜி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னா, பாவர்ட்டி அண்டு ஃபால்ஸ் பர்சன் அப்படின்றது மாதிரி வந்திருக்கு. நான் உங்களுக்காக இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஃபேமிலி ரூம். உங்களுக்கு ஏதோ ஒரு மனசில் தோணிகிட்ருக்குங்க, தப்பான ஒரு பர்சனை நம்பிட்டோமா, ஏமாந்துட்டோமா, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியும் இருக்குது. இந்த எனர்ஜியும் இருக்குது, உங்களுக்கு இந்த எனர்ஜியும் இருக்குது. அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த பர்சன்ட்ட இருந்து. அதே சமயம் ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு பயமும் ஒரு ஏதோ ஒரு உங்களுக்கு தோணிகிட்ருக்கு. ஏன்னா இது நீங்கள் ஒரு ஃபேட்டட் மாதிரி தெரியுது, இல்லை ஒரு கார்மிக் மாதிரி தெரியுது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணுவீங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த பர்சன் மூலயமா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லைஃப்பும் உங்களுக்கு சரியாக கிடைக்கல. ஓகே, ஒரு ஹோப்ஃபுல்லாக போகலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு சந்தோஷம், அங்கே ஒரு பீஸ் அப்படின்ற மாதிரி அங்கே கிடைக்கல. ஸோ அதே மாதிரி இன்னும் நீங்கள் நம்புறது இருக்கீங்க, நம்பிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு மனசில் ஒரு தப்பான ஒரு பர்சனை நம்பி ஒரு லைஃப்பை ஒரு மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு அந்த மாதிரி எனக்கு வைப் வருது உங்களுடைய அந்த எனர்ஜி. ஈவன் நீங்களும் ஒரு 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 உங்களுடைய இது பார்க்கும்போது ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி தெரியுது. ஏதோ நீங்களும் ஒரு லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுலேயும் ஒரு நிம்மதியாக இருக்க விடாமல், இல்லை ஏதோ ஒரு ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஆயிருக்கலாம். அவங்கள நம்பியிருக்கீங்க, நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பியிருக்கீங்க. பட் அங்கே நடக்கலை. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இருந்து வருது. முக்கியமாக ஒரு ஹோப் கொடுக்கல உங்களுடைய சந்தோஷத்துக்கு, உங்களுடைய ஒரு ஃப்யூச்சர் லைஃப்க்கு அவங்க ஒரு பெருசாக ஹோப் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் ஒரு எனர்ஜி வருது. மேபி நீங்கள் இப்போ கூட ஒரு வேலை தேடிட்டுருக்கலாம். ஒரு வேலையில் இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம்.
ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. ஸோ இந்த பர்சனை நம்பி நீங்கள் வந்து ஒரு ஒரு லைஃப்லேருந்து ஒரு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி, ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை உங்களுடைய க்ரோத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பிரளயம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்பணும், பட் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து, ஏன்னா அந்த மாதிரி காட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இவங்க வந்து ஒரு ஷோ பண்ணியிருப்பாங்க, பெரிய ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஒரு காமிச்சிருக்கலாம். இல்லை வந்து ஒரு நல்லபடி ஒரு அந்த மாதிரியெல்லாம் இவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஒர்க்கிங்லேயும் சரி, இவங்க வந்து பெருசாக ஒரு மணி வைஸ்லேயும் சரி ஒரு வெல்த்தியாக இருந்திருக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து உங்களுடைய கண்ணோட்டத்துக்கு அந்த மாதிரி அவங்க காமிச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வைப் வருது. ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய ஒரு ரீசன் அண்ட் உங்களுடைய எனர்ஜி. அந்த பர்சனுடைய எனர்ஜி பார்க்கலாம். இது வந்து தேர்ட் பர்சன், இல்லை நீங்கள் நினைக்கிற பர்சன், இது யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, பார்க்கலாம் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றப்ப. கன்சர்ன் அண்ட் மெசேஜ் ஆஃப் கன்சர்ன். ஸோ இவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இல்லை உங்களுடைய ஒரு பர்சனல் உங்களுடைய ஏதோ ஒரு ஒர்க்கிங்கில் இவங்களுக்கு வந்து ஏதோ ஆதாயம் உங்கள் மூலியமாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு மணி வைஸாக, ஒரு ஹெல்ப்பிங்காக, இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. பட் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு மூமெண்ட் தெரியல. இவங்களுக்கு வந்து ஒரு மூமெண்ட் தெரியல. இன்னும் வந்து ஒரு 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 டெசிஷன் எடுக்கலை. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு தான் அப்படின்ற ஒரு ஒரு ஹெட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம், திமிரு இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், இல்லை இவங்க வந்து இவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தாட் வருது. இவங்க வந்து ஒரு மேல் ஃபீமேல் யாராக வேணாலும் இருக்கலாம். பட் இவங்களுடைய ஒரு ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கலாங்க, இந்த பர்சன்கிட்டேருந்து விலகி இருக்கலாம். இல்லை இந்த பர்சனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களுடைய ஒரு லவ் லைஃப்க்கோ இல்லை வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயோ இவங்க வந்து ஒரு பெருசாக ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது தெரியுது. ஸோ இவங்க வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாலும் இவங்க வந்து ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியும் ஒரு எனர்ஜி வருது. இவங்களுக்கு ஒரு கார்டு எடுக்கலாம், எக்ஸஸாக ஒரு கார்டு எடுக்கலாம். கிஃப்ட். ஸோ இவங்க வந்து ஒரு சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கலாம். இல்லை வந்து இவங்க சொல்கிற வார்த்தையை வந்து காப்பாற்ற தெரியாதவங்களாக இருக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்ப வச்சு ஏமாத்துறவங்களாக இருக்கலாம். ஒரு ஆசை வார்த்தையோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் மூலியமாகவோ உங்களை வந்து ஒரு பிளாங்காக மைண்ட் வாஷ் பண்ணுறது, பிரெயின் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக தெரியுறாங்க. பட் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இவங்க வந்து ஸோ இவங்க லைஃப்பில் வந்து நிறைய டெசிஷன் இவங்களுக்கு வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை வந்து இவங்களுக்கு வந்து இவங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும். இவங்க வந்து இவங்களுக்கு என்ன ஒரு நியாயமாக தோணுதோ இல்லை இவங்களோட ஒப்பீனியன் எதுவோ அதுதான் ஒரு ஆன்சராக வரணும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஜேர்னி அமையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈவன் இங்கே வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க வந்து ஒரு நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குது. சிலருக்கு வந்து சொத்து மூலியமாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு டைவர்ஸிஸ் அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இருக்காங்க உங்களுடைய ஒரு லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில். இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்காங்க. இவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த உங்களுடைய லைஃப் வந்து அமையணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் இருக்குது? ஸோ இதனால் என்னென்னா, உங்களுடைய மணியும் இங்கே வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து சம் சிச்சுவேஷன் மணி லாக் இருக்குது. ஃபேமிலியில் வந்து ஒரு பீஸ் அப்படின்றது வந்து இவங்களால் இல்லை இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு வந்து இல்லை இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு மூமெண்ட் ஆகாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இங்கே போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு
ஒரு பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். டெய்ல் அண்ட் லேபர், இம்ப்ரெசன்மெண்ட், இன்னும் ஒரு கார்ட் பார்க்கலாம் அவங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்எபிலிட்டி தான் தெரியுது. அட்வைஸ் பதிலாக எங்கள் மெசேஜ் தான் வந்திருக்கு. உங்களால் வந்து எங்கேயும் ஒரு மூவ் பண்ண முடியல, எப்படியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஒரு இஷ்யூஸ் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கான தேவைகளை வந்து நீங்களே பூர்த்தி பண்ணிகிட்ருக்கீங்க. சில விஷயத்துக்கு வந்து ஒரு ஆன்சர் இல்லை. மறுபடியும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு கார்டு எடுக்கலாம், என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ நல்லா யோசிச்சு வந்து முடிவெடுங்க. ஸோ டெசிஷன் இஸ் யுவர்ஸ். ஓகே, பட் சிச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஹோப் இல்லாமல் இருக்குது. எஸ், டிஸ்டன்ட் ஹரிஜான். அண்ட் இது வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஃப்யூச்சர் க்ரோத் தான் காமிக்குது. நீங்கள் எதை வந்து நீங்கள் கோலாக நினைக்கிறீங்களோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு ரீபர்த் கொடுங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு கான்சியஸாக இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா, இனிமேல் வந்து உங்களுடைய நியூ ஜேர்னி அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஓவரால் உங்களுடைய ரீடிங் இது தான். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.